வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் மே தின பேரணி, பல அரசியல் கட்சிகளும் கூட்டங்களை நடத்த முடிவு. உயர்தர பரீட்சையில் 9458 சித்தி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை வெளியானது. வைத்தியர் ஷாஃபியின் புதல்வியின் விடாமுயற்சி தடைகளை தாண்டி உயர்தர பரீட்சையில் சாதனை. 3000 நெருங்கும் தேர்தல் முறைப்பாடுகள். தேர்தல் காலத்தில் பாதாள உலக செயல்பாடுகளை தடுக்க போலீசாரின் அதிரடி திட்டம். அணிசேரா வெளிநாட்டு கொள்கையிலிருந்து வெளியேறுவது ஆபத்தானது, அரசை எச்சரித்த ரணில் தரப்பு. பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் அசமந்த போக்கு, வீதிக்கு வந்த வியாபாரிகளால் பதற்ற நிலை. சம்பூரில் சூரிய மின்சக்தி நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது, பிரதி அமைச்சர் அருண் தெரிவிப்பு. ரவி குமுதேஷ் உள்ளிட்ட 4 போராட தடை உத்தரவு. மியன்மார் சென்ற முப்படைகளின் மனிதாபிமான நிவாரணக் குழு நாடு திரும்பியது. 60 அடி கம்பத்தில் இருந்து விழுந்து மரணித்த நபர், பொன்னர் சங்கர் கூத்தின் போது நடந்த துயரம். தேசிய தொழிலாளர் தினத்தன்று தேசிய மக்கள் சக்தி இயக்க அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மே தின பேரணியை எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள காளிமுகத்திடலில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் அரசாங்க தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெறும் இந்த மேதின கூட்டத்திற்கான அணிவகுப்பு நடத்துவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிய வருகிறது. இதற்கிடையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் அதன் தலைவர்களின் பங்கேற்புடன் தெலவாக்கலை நகரில் மேதின கூட்டத்தை நடத்த ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதியன பிரமுன தற்போது நுகேகொடை ஆனந்த சமரகோன் திறந்தபடி அரங்கில் மேதின கூட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளதுடன் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் கொழும்பிலும் மேதின கூட்டங்களை நடத்த உள்ளனர். மேதின கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகளை ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் எடுக்கவில்லை. இந்த நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தீவின் பல்வேறு பகுதிகளில் மேதின கூட்டங்களை நடத்த ஏற்கனவே முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மொத்தம் 29,244 பரீட்சார்த்திகள் 3 முக்கிய பாடங்களிலும் தேர்ச்சி பெற தவறியுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி 2024 ஆண்டு உயர்தர பரீட்சையில் 10.66% பரீட்சார்த்திகள் குறைந்தபட்சம் ஒரு எளிய தேர்ச்சியை பெற தவறிவிட்டனர். கல்விக்காக அரசு பாரிய நிதியை ஒதுக்கினாலும் ஆண்டுதோறும் ஏராளமான மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற தவறுவது கவலை அளிக்கிறது. எனினும் 3 முக்கிய பாடங்களிலும் 9,458 மாணவர்கள் சித்திகளை பெற்றுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். இது பரீட்சை எழுதிய பரீட்சார்த்திகளில் 3.45% ஆகும் என தெரிவித்தார். 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட்டதன் மூலம் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பெறுபேறுகளின்படி மொத்தமாக 1,77,588 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களில் 64.43% இதற்கிடையில் 456 பரீட்சார்த்திகளின் பரீட்சை முடிவுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உயர்தர பரீட்சை முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் மே மாதம் 2 முதல் மே மாதம் 16ஆம் தேதி வரை ஆன்லைன் முறை மூலம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2024 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் 2,22,774 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 51,587 தனியார் விண்ணப்பதாரர்களும் தோற்றினர். 2019 ஆண்டு போலி கருத்தடை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருந்த வைத்தியர் ஷாஃபி ஷிகாப்தீனின் மகள் 2024 காபோத உயர்தர தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற நிலையில் மருத்துவ பீடத்தில் சேர அனுமதி பெற்றுள்ளார்.
சர்ச்சையின் போது குடும்பத்தினர் சந்தித்த கடுமையான பொது கண்காணிப்பு மற்றும் மன அழுத்தம் காரணமாக பாடசாலையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போதிலும் அவர் ஒரு தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக தேர்வில் அமர்ந்ததன் மூலம் குறிப்பிடத்தக்க தைரியத்தையும் மீள்தன்மையையும் வெளிப்படுத்தினார். அவர் விஞ்ஞான பிரிவில் 3 A சித்திகளை பெற்று மாவட்ட அளவில் 12வது இடத்தையும் தேசிய ரீதியில் 357வது இடத்தையும் பெற்று அரச மருத்துவ பீடத்தில் இடம்பெற்றார். முன்னதாக அவர் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையிலும் சிறந்து விளங்கி 9 A சித்திகளை பெற்றார். மேலும் மக்களுக்கு சேவை செய்ய தனது தந்தையைப் போல மருத்துவராக வேண்டும் என்ற தனது கனவை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். விசாரணைகளில் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க எந்த ஆதாரமும் கிடைக்காததால் ஷாஃபி ஷிஹாப்தீன் மீதான வழக்கு பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தேசிய தேர்தல் ஆணையகத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000-ஐ நெருங்குகிறது. தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி 2025 மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் தேசிய தேர்தல் ஆணையகம் மற்றும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் மையத்தில் மொத்தம் 2843 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி 2025 மார்ச் 20 முதல் தேசிய தேர்தல் ஆணையகம் மற்றும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் மையத்தில் மொத்தம் 2843 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் சட்டங்களை மீறியதாக 191 சம்பவங்களும் தேர்தல் தொடர்பான 29 பிற முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக ஆணையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் பாதாள உளவு நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பாதுகாப்பு படையினரின் ஆதரவுடன் புதிய விரிவான பாதுகாப்பு திட்டத்தை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இந்த பாதுகாப்பு திட்டத்தில் போலீஸ் சிறப்பு படையை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள், அரச புலனாய்வு அமைப்புகள் மற்றும் சாதாரண உடையில் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள். கூடுதலாக நடமாடும் ரோந்துகள் மற்றும் பாதுகாப்பு மோட்டார் சைக்கிள் பிரிவும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கொலனாவை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் டான் பிரியசாத்தின் கொலையை தொடர்ந்து சில நபர்களின் தொடர்புகளின் அடிப்படையில் பாதாள உலக குற்றங்கள் நடத்தியிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். பல்வேறு அரசியல் கட்சிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பாதாள உலகம் மிகவும் நுட்பமான தந்திரோபாயங்களை பயன்படுத்தக்கூடும் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். அணிசேரா வெளிநாட்டு கொள்கையிலிருந்து வெளியேறி தற்போதைய அரசாங்கம் பக்கசார்பான கொள்கையையே பின்பற்றுகிறது. துரதிருஷ்டவசமாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அறிவிக்கப்பட்டால் இலங்கையை இந்தியாவின் ஒரு பகுதியாக எண்ணக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலபத்த தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், பிராந்திய நாடுகளுக்கு இடையில் யுத்த நிலைமை ஏற்படும் பட்சத்தில் அது இலங்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் யுத்த நிலைமை ஏற்பட்ட போது ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க குமாரதுங்க போன்ற அரச தலைவர்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டிருக்கின்றனர். ஆனால் தற்போதுள்ள தலைவர்களுக்கு அவ்வாறான இயலுமை இல்லை. இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் என்ன என்பது நாட்டிற்கு தெரியாது. அன்று இந்திய எதிர்ப்பு கொள்கையால் நாட்டில் வன்முறையை ஏற்படுத்திய ஜேவிபி இன்று ரகசிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறது. இவ்வாறு அம்மாள் ஒருதலைபட்சமாக செயல்பட முடியாது. பாகிஸ்தானும் அவது முன்னெடுப்புகளை அவதானிக்கிறது. பக்கசார்பாக செயல்பட்டால் பிராந்தியத்தில் மோதல்கள் ஏற்படுமே தவிர அமைதியை ஏற்படுத்த முடியாது. துரதிர்ஷ்டவசமாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அறிவிக்கப்பட்டால் இலங்கையை இந்தியாவின் ஒரு பகுதியாக எண்ணக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். காரணம், அரசாங்கம் பல்வேறு முக்கிய விடயங்களை மறைத்து வைத்திருக்கிறது என்றார். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பளை பிரதேசத்தில் உள்ள பொதுச்சந்தை மற்றும் பேருந்து தரிப்பிடம் போன்ற இடங்களில் இன்று காலை பதற்றமான நிலை காணப்பட்டது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பளை பேருந்து தரிப்பிடத்தில் உள்ள பொது மலசல கூடமானது பராமரிப்பின்றி அசுத்தமான நிலையில் காணப்படுகிறது. அதாவது மலசல கூடம் நிரம்பிய நிலையில் காணப்படுவதுடன் அதனை பிரதேச சபை சுத்தம் செய்யாமல் மரப்பலகைகள் மற்றும் கடதாசி தாள்கள் போன்றவற்றை கொண்டு மூடியுள்ளனர். இதனால் பேருந்து தரிப்பிடம் முழுவதும் துர்நாற்றம் வீசிய வண்ணம் உள்ளது. மலசல கூடத்தின் பின்புற பகுதி பல காலமாக சுத்தம் செய்யாமல் காணப்படுவதனால் அங்கு நீர் தேங்கி நிற்பதுடன் மரங்கள், புட்கள் மற்றும் கழிவுநீர்
நீர் என்பன அதிக அளவு காணப்படுவதனால் நுளம்புகள் பெருகும் அபாயம் காணப்படுகிறது. இப்பகுதியிலே ஈக்கள் அதிக அளவு காணப்படுவதுடன் வியாபார பொருட்களை கொள்வனவு செய்யும் போது ஈக்கள் நிற்பதனால் அசுத்தமான பொருட்கள் என மரக்கறி, மீன்கள் என்பவற்றை கொள்வனவு செய்ய அச்சப்படுகின்றனர். மேலும் பிரதேச சபை பல தடவை தமக்கு வாக்குறுதி கொடுத்தும் தாம் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் பிரதேச சபையில் தமக்கு நம்பிக்கை இல்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர். மேலும் பொதுச்சந்தை கட்டட தொகுதியின் நடுப்பகுதியில் தற்பொழுது பெய்த மழை காரணத்தால் நீர் தேங்கி நிற்பதுடன் சந்தைக்குள் வரும் வாடிக்கையாளர்கள் பாரிய சிரமத்தினை எதிர்நோக்கி வருகின்றனர். சம்பூரில் முன்மொழியப்பட்ட அனல் மின்சார நிலையம் தற்போது கைவிடப்பட்டு சூரிய மின்சக்தி நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என வெளிவிவகார பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான மக்கள் சந்திப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கருத்து தெரிவிக்கையில், சுற்றுச்சூழலுக்கு பெருமளவுல பாதிப்பு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு இன்றைக்கும் பாதிப்பு இல்லாத அளவில் ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றி. அதாவது கடந்த காலங்களில் இணக்கப்பட்ட பல விடயங்கள் இருந்தாலும் அவற்றினை மாற்றி அமைத்து நாங்கள் ஒரு மாற்றீடாக நாங்கள் சில விடயங்களை நாங்கள் முன்வைத்திருப்பது இங்கே கிடைத்த எங்களுக்கு வெற்றி. அதாவது அனல் மின் நிலையத்துக்கு பதிலாக எரிவாயு மின் நிலையத்துக்கு பதிலாக சோலார் மின் நிலையம் பாருன்னு சொல்றது இன்றைக்கு எங்களுக்கு சுற்றுச்சூழல் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சாதகமான விடயம். ஆனால் இதுல காணி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மக்கள்கிட்ட காணிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கு. எங்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக ஒரு நீண்ட அறிவும் இருக்கு. என்னால் கடந்த 10 வருடத்துக்கும் அதிகமாக இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்து அமைப்புகிற ரீதியில இந்த விடயத்துல நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் மக்களை நாங்கள் கைவிட போவதில்லை. அது இந்த அரசாங்கம் இப்பதான் வந்திருக்குது. நாங்கள் படிப்படியாக மக்களது காணி பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து கொண்டு வருகின்றோம். நாங்கள் சில இடங்களை நாங்கள் பார்க்கிறோம், இந்த மின் நிலையத்தை வேறொரு இடத்துக்கு கொண்டு போகணுமான்னு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மின்சார கிரிட்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரிட் சம்பந்தப்பட்ட அந்த தூரம், அந்த அமைவிடம் சம்பந்தப்பட்ட அவ்வாறான சிக்கல்கள் இருக்கிறபடியால் இதை இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வது தொடர்பாக பிரயோக ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. ஆகவே இந்த திட்டம் மூலமாக பாதிக்கப்படும் மக்கள், அதாவது குறிப்பாக தமது சொந்த காணிகள், தமது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பான நெருக்கடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற நபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் நிச்சயமாக தயாராக இருக்கின்றோம். நிறைவு கால தொழில் வல்லுநர் சேவைக்கு சொந்தமான கற்கை நெறி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களை பங்கேற்க வேண்டாம் என அழுத்தம் கொடுக்கும் வகையில் இன்று போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக மருதாணி போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி மருதானை போலீஸ் பொறுப்பதிகாரியால் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து 4 பேருக்கு பரீட்சை நடைபெறும் நிலையங்களுக்குள் நுழைதல் மற்றும் நிற்பதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இணை சுகாதார அறிவியல் பட்டதாரிகள் ஒன்றியத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் MNM நுஸ்ரி, அந்த ஒன்றியத்தின் செயலாளர் நதுன் தஸ்ரீக ஹேவாபத்திரன, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் மதுஷன் சந்திரஜித், நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் ரவி குமுதேஷ் ஆகியோருக்கு எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை மருதானை போலீஸ் பிரிவில் உள்ள வைத்தியசாலை சதுக்கத்துக்கும், டீன்ஸ் வீதி, தீசரம் வீதி, கின்சி வீதி மற்றும் டீஜண்ட் வீதி ஆகிய இடங்களில் நடைபாதைகளை தடுத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளன. மியான்மர் நிலநடுக்கத்தின் பின்னரான நிவாரண பணிக்காக சென்ற முப்படைகளின் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண குழு பணிகளை வெற்றிகரமாக முடித்த பின்னர் நேற்று பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாடு திரும்பியது. மியான்மரை உலுக்கிய நிலநடுக்கத்தின் பின் இந்த முப்படை நிவாரணக் குழு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் ஏப்ரல் 5ஆம் தேதி மியான்மருக்கு அனுப்பப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயஹொந்தவின் மேற்பார்வையின் கீழ் மற்றும் வெளியுறவு அமைச்சின் ஒருங்கிணைப்புடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றிய இந்த குழு இடம்பெயர்ந்த மக்களின் அவசர சுகாதார சேவைகளை நிறைவு செய்ய சூழ்நிலை மதிப்பீட்டை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து நடமாடும் மருத்துவமனைகளை
கடைகளை நிறுவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவைகளை வழங்க தொடங்கியது. தம் நாட்டுக்கு மிகவும் அவசியமான வேளையில் வழங்கப்பட்ட உதவிக்கு மியான்மர் அதிகாரிகள் இலங்கையை பாராட்டியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த மற்றும் பரஸ்பர நட்பின் அடையாளமாக இதை கருதுவதாக தெரிவித்துள்ளனர். நாடுஓயா பகுதியில் இடம்பெற்ற பொன்னர் சங்கர் வரலாற்று நாடகத்தில் கம்பமரம் ஏறும் போது தவறி விழுந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். நானுஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளாசோ தோட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுமார் 60 அடி உயரம் கொண்ட மரத்திலிருந்து குறித்த நபர் தவறி வீழ்ந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நானுஓயா கிளாசோ தோட்டத்தை சேர்ந்த 63 வயதுடைய முருகன் சதாசிவம் என்பவரே இதன்போது உயிரிழந்துள்ளார். இவர் பொன்னர் சங்கர் வரலாற்று கூத்து நாடகத்தில் பெரிய அண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் வேடமிட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். நேற்றைய தினமிரவு ஆரம்பிக்கப்பட்ட பொன்னர் சங்கர் வரலாற்று நாடகம் இன்று அதிகாலை வரை தொடர்ந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் 1ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் காளி கோட்டை சுவரிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். 21 வயதுடைய இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த இளைஞன் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பயிலும் தனது நண்பர்களுடன் காளி கோட்டையை பார்வையிட சென்ற போதே கோட்டை சுவரிலிருந்து கீழே விழுந்துள்ளார். இதனடுத்து படுகாயமடைந்த இளைஞன் காவல்துறை அதிகாரிகளினால் கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் ஆடொன்றை திருடிய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்காக பயன்படுத்தப்பட்ட வாடகை கார் ஒன்றையும் சம்பூர் போலீசார் மீட்டுள்ளனர். மூதூர் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு அருகில் வைத்து நேற்று சனிக்கிழமை இரவு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்று ஞாயிற்றுக்கிழமை மூதூர் நீதவான் நீதிமன்ற பதில் நீதிபதியின் வாசஸ்தலத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.